இந்த பொண்ணு நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த பொண்ணுடைய இன்டர்வியூவில் ஷாஜி பற்றி பேசுகிறப்போ அந்த பொண்ணுடைய முகத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் இவரை பற்றி என்னை பற்றி பேசுகிறப்போ முகத்தை பாருங்கள். அவ்வளோ உனக்கு ஏன் இவ்வளோ வன்மம் டப்பிங் யூனியன் மேலே, இவர் மேலே, என் மேலே எதுக்கு இவ்வளோ வன்மம்? ஸோ பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குது. வரப்போகிற எலெக்ஷனுக்காக பின்னாடி இருந்து ஒரு குரூப் ஆப்ரேட் பண்ணுது. அந்த குரூப்புக்கு இந்த பொண்ணு பலிகடாவாயிருக்கு. இந்த பொண்ணுக்கு இப்போ தெரியல, பின்னாடி தெரியும். இந்த பொண்ணு மேலே நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் சார். இது எல்லாமே கிரிமினல் டெஃபினேஷன். நாங்கள் அந்த டெஃபமேஷன் நாங்கள் ஃபைல் பண்ணுறோம். அந்த பொண்ணுக்கு அநேகமாக நோட்டீஸ் போயிருக்கலாம் இன்றைக்கி. ஓகே, இது டெஃபமேஷன் இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று தனி மனித தாக்குதல். என்னை பற்றி மட்டும் பேசுறது ஒன்று, என் ஒய்ஃபு என் பசங்களை பற்றி என்ன ப்ரூஃப் இருக்குது உனக்கு? என்ன இருக்குது உனக்கு? இப்போ அந்த ஃபஸ்ட்டு அது தனிமணி. இன்னொன்று, இந்த டப்பிங் யூனியனில் இருக்கிற பெண்கள் இதோ பின்னாடி இருக்காங்க, எங்கள் மெம்பர்ஸ் இருக்காங்க, நிர்வாகிங்க மட்டும் இல்லை, எங்களுடைய நார்மல் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, என் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. நாங்கள் ஓடி போகிறவங்க கிடையாது, எதிர்த்து நிற்போம் எதுவாக இருந்தாலும். அதாவது இப்போது கொஞ்சம் இந்த சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்காங்கல்ல சார், அவங்கெல்லாம் யூனியன் சர்வீஸ்க்கு வரவே மாட்டாங்க சார். ஏன்னா என்ன தான் நீங்கள் மாடு மாதிரி உழைச்சாலும் உங்கள் சொந்த வேலையை சார், என் பொண்ணுலாம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் என் ஒய்ஃப் பார்த்துட்டு இருப்பேன் சார், நான் இங்கே யூனியன் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் சார். நான் மட்டும் இல்லை சார், யூனியன் சர்வீஸ்க்கு உண்மையாக உழைக்கிறவங்க அத்தனை பேர் தான் சார். அப்போது அந்த மாதிரி உழைச்சி இல்லை, இந்த மாதிரி பேசுகிறப்போ சரி இதுக்காக வாடா நம்ம எதுக்கு நம்ம வேலையை விட்டு வேலையை செய்யணும், இதுக்காக சம்பளம் கிடையாது. ஓகே, இன்னொன்று, இந்த யூனியன் எங்கள் யூனியன்லேருந்து ஒரு பைசா கூட யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா டிஜிட்டைஸ்ட். இங்கே ₹1 டீக்கு ₹10 எடுக்கிறேன்னா கூட அக்கௌண்ட்டிங்க கொடுக்கணும், நீ வவுச்சர் சைன் பண்ணணும். இங்கே அக்கௌண்ட்டில் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. அவங்க சொன்ன கையாடலுக்கு எங்கேயாவது கேஸ் போட்டிருக்காங்களா? இவங்க கிடையாது. ஆனால் மீடியாவில் பேசுவாங்க, தப்பு பண்ணுறாங்க, பில்டிங்கை இடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த இடித்த பில்டிங்கை இப்போ திருப்பி கட்டியிருக்கோமே, இதை பற்றி சொன்னாங்களே எங்கேயாவது இன்டர்வியூவில்? அந்த பில்டிங்கை இடிக்க வச்சதும் அவங்க கூட இருக்க ஒரு ஆள் தான். தேவையில்லாமல், அதாவது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவர் தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இந்த பில்டிங் இடிக்க வச்சார். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே போய். எதுக்காக சார் ஒரு பொண்ணு தேவையில்லாமல் மீடியாவில் பொய் சொல்லணும் அப்படின்னா கட்டமைக்கிறது சார். டப்பிங் யூனியனை பற்றி, எங்களை பற்றி ஒரு பிளாக் ஷேட் ஆக்கிறது சார். ஸோ தட் எலெக்ஷன் வர்றப்போ அவங்க ஆளுங்க வர்றப்போ பார்த்தீங்களா, அன்றைக்கே அந்த பொண்ணு இன்டர்வியூவில் சொன்னிச்சு, இவங்க ஏதாவது பேசுகிறாங்களா, இவங்க மேலே தப்புலாம் சொல்லியிருக்க வேண்டியதுதான்னு பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு இது இஷ்டம் இல்லை. டப்பிங் யூனியன் மேட்டர் எங்களது, இது குடும்பம் மாதிரி சார். எங்களுக்குள்ளே என்ன இருந்தாலும் எங்களுக்குள்ளே நான் இங்கே உங்கள் டைமு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் எல்லாரையும் நிற்க வச்சு நான் பேசணும் அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டப்பிங் யூனியனை பற்றி, டப்பிங் யூனியனில் இருக்கிற பெண்கள் பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. டப்பிங் யூனியனில் மெம்பர்ஸாக சேர்ற யாரெல்லாம் சேரலாம், யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கார்டு கொடுக்குறாங்க, தப்பாக பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு, இந்த பொண்ணு சொன்னது பொய். அதாவது எங்கள் மெம்பர்ஸை பற்றி கவலை இல்லை சார், அவங்களுக்கு தெரியும் சார் உண்மை என்னன்னு. ஓகே, இவங்களுடைய அஜெண்டா என்னென்னா, இப்போ புதுசாக சேர்ந்துருக்காங்க இந்த பொண்ணு 23 ரிமூவ். ஓகே, 22 இருந்தே எல்லா மெம்பர்ஸும் வந்திருக்க மாட்டாங்க, புது மெம்பர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. இந்த புதுசாக சேர்ந்த மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குது எலெக்ஷனில். ஸோ இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணியாவது அப்படியாவது கொஞ்சம் ஓட்டு வாங்க முடியுமான்ற ஒரு அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். 1 2 அவங்களே சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. நவம்பர்லேருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம். இந்த ஸ்கீம் வந்துடுச்சுன்னா மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. மெம்பர்ஸ் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வேறு யாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த கேம்பெயின். இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே போய் சார். அந்த பொண்ணு மேலே நாங்கள் வழக்கு போடுறோம் சார். இதை நான் இது பண்ணிருக்கேன். உங்கள் எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் என்னுடைய யூனியன் சார்பாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதுக்கிட்ட உங்களுக்கு ஒன்றும் வர்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இது இருந்தாலும் ஒரு நான் மெம்பர் இல்லாதவங்க யாரோ ஒருத்தங்க பேசும்போது அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரிய திருப்பி உடனே சொன்னேன். நான் பத்திரிகைக்காரங்களை கூப்பிடு, அவங்கள்ட்ட சொல்லுவோம், விஷயத்த சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ஏதோ உண்மையாக செய்யலை போல இருக்குது, இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு ஏசியத்தில் விட முடியாது. உங்களை டைரெக்டாக மீட் பண்ணால் தான் சிலது சொல்ல முடியும். இப்போது ஒரு சில பத்திரிகைக்காரங்க எங்களை எதிர்த்து செய்யலாம், கேள்வி கேட்கலாம், எங்களை எதிர்த்து எங்களுக்கு ஏதாவது மைனஸ் வர மாதிரி பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த மைனஸும் இருக்குது. எனிவே நான் தைரியமாக பத்திரிகைக்காரங்களை ஏன் வர சொல்கிறேன்னா, என்கிட்ட உண்மை இருக்குது. எங்கள் யூனியனில் யாருமே இந்த மாதிரி தப்பு தண்டா தவறெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இந்த சொன்ன நபர் உங்களை ஏதோ கட்டி பிடிச்சாங்க கொண்டாங்கண்டாங்க. நாங்கள் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணோம், இவர்கிட்ட செக்ரட்டரிகிட்ட பேசணும்,
செக்ரட்டரிகிட்ட பேசுனதுக்கு சரின்னு சொன்னார். சரி சொன்னார். அவரை இப்போ நாங்கள் வந்து நீக்கிட்டோமே, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோமே. அவ்வளோதான் மிஞ்சி செய்ய முடியும் யூனியனில். அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அது கொடுத்துருவோம். யார் அவரோட ஒர்க் பண்ணாதீங்க, பர்டிகுலர் நபரோட ஒர்க் பண்ணாதீங்க. அது அவருக்கு தீர்ப்பு. அவர் சொல்லிட்டார், நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். நீங்கள் போங்க, நல்ல தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க, அப்போ we can decide. That is different. பட் இப்போவே எல்லாத்துக்கும் வேணும்னு, ஏன்னா கோர்ட்டில் போடும்போது தே கேஸ் when it came to court, அப்போ she was our member, எங்கள் மெம்பரை உறுப்பினராக இருந்தேன். அப்போ பேசும்போது என்னை பற்றி கேள்வியே இல்லை. நான் மேடையில் உட்காந்துருந்தவன். நானும் ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், எல்லோரும் மேடையில் இருந்தேன். படம் எடுத்தது நல்லதாக போச்சு. இப்போ இவங்களை பக்கம் பேசவே இல்லை. நாங்கள் யாருமே பேசுனவங்க கூட இப்போ கோபால் சில பேரை சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்களாம் யாருமே பேசலை எங்ககிட்ட. வேறு பேசுனது பூரா வேற ஆள்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறமா அது முடிஞ்சு போச்சு, அது போயாச்சு. அப்புறமா அவங்க என்னை அடிச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் படம் பார்க்கணும்னு சொன்னாங்க போலீஸ் சைட்லேருந்து. படத்தை கொடுத்தோம். படத்தை போட்டு பாருங்கள். படம் போட்டு பார்த்ததில் ஃபேக்ட்ஸே இல்லை, இவங்க சொன்னதுக்கும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லி கோர்ட்டில் கொடுத்தாங்க. போலீஸ் சைட்லேருந்தே கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து எனக்கு பயம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தெரிஞ்சதுன்னா பயப்படலாம். பட் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொய் சொல்கிறதுக்கு வந்து வெற்றி பெற முடியாது. உண்மை எப்பயுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கான வெற்றி வரும். அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, இல்லாத பிள்ளைதெல்லாம் சொல்லி என்ன செய்ய போகிறாங்க? இல்லாத பிள்ளைத சொல்லி இப்போ நான் வந்தேன், கட்டடத்துக்குள்ளே வந்தேன், பேசினேன்னு சொன்னால் இங்கே வரவே இல்லையே. ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்குலாம் யூனியனை பற்றி தெரியாமல் இல்லை. யூனியனில் வந்து ஃபோனில் சொல்லிவிட்டா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா? லெட்ரு வரணும்ல. அப்போது லெட்ரு வரணும்னு சொன்னோன்னா லெட்ரு அனுப்பிச்சாங்களா என்னான்னு தெரியல. எனக்கு அதை படித்து பார்த்தோம்னா தெரிஞ்சு இந்த விஷயமாகவே இல்லை, அவங்க வேறு விஷயமா. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவர் சும்மா இருக்கான்டா, அவனை கூப்பிடு, அவன் பேரை போட்டு உள்ள, அப்போ தான் இவன் பேசுவான் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. பட் யூனியனுக்கு எனக்கு சம்மந்தம் உண்டு. யூனியனில் நான் தான் தலைவர். இப்போ நான் உண்மையிலேயே எதுலையாவது தலைவரே மனமும் வந்து வேறு ஆளுங்களை உட்கார வைங்கன்னு சொல்லுவாங்களா? நான் 5 தடவை உட்கார வச்சுருக்கேன். கண்டசாலை சார் பையனை உட்கார வச்சுருக்கேன் முதல்ல. அப்புறம் வீரமணியை உட்கார வச்சுருக்கேன். ஆமாம், எம்ஏ பிரகாஷை உட்கார வச்சுருக்கேன். இப்போ சாய் ரவின்னு கர்நாடகாவில் நடிச்சிட்டு இருக்காருல, அவரை உட்கார வச்சேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி அந்த வாய்ஸ் கொடுக்குறதுக்குனால நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட். செல்வராஜை உட்கார வச்சுருக்கேன். அவர் 3 வருஷம் இருக்கு. உங்களுக்கு எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நானே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி. இப்போ கூட சரி வேணாம், இந்த தடவை நிற்க வேணாம், இனிமேல் நிற்க வேணாம்னு நான் நினச்சிட்டு இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் நிற்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்டுருக்கேன். பட் இப்படி ஒரு அக்கப்போர் வந்ததுன்னா இல்லை, நான் இருந்து ஆகணுமோன்னு ஏதோ ஒரு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன முடிவெடுக்க போகிறேன்னு தெரியாது. நான் இருந்தால் தானே உங்களுக்கு ட்ரபிளு. அப்போ நான் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யூனியன் தான் கவலை. என்னை பற்றி பேசுகிறாங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா கவலையே கிடையாது. இதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அதில் ஏதாவது உண்மை இருந்தால் தான் நான் கவலைப்படணும். என் குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க, எங்கள் செக்ரட்டரி குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க. யாருமே அவங்க குடும்பத்தை பற்றி இழுக்கிறாங்க ஈஸியாக. அப்போ தான் கோபம் வரும்னு. எங்களுக்கு இதெல்லாம் கோபமாக இது அக்கப்போரா பேசும்போது என்ன செய்கிறது? அநியாயத்துக்கு நாங்கள் வந்து ரொம்ப அமைதியாக நல்ல பிள்ளைங்களாகவும் இருக்க முடியாது. நாங்களும் சொல்லி ஆகணும், எங்கள் விஷயங்களெல்லாம் சொல்லி ஆகணும். இப்போ அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது.
செக்ரட்டரி பார்த்துருக்காரு, ஒரு சிலதை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அதாவது இவங்க என் பேரை மறந்துட்டாங்க. இப்போ திடீர்னு சொல்கிறாங்க அவர் தான் மண்டை உடைக்க சொன்னார், கழுத்து நெருக்க சொன்னாரோ மண்டை உடைக்க சொன்னாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷமானவங்க எதுவாக இருந்தாலும் யூனியனுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகும். யூனியனில் அது அவங்க மெம்பரே இல்லை, அவங்க மெம்பர் இல்லை. அதுக்கு இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு அந்த நபரை உடனே நீக்கிட்டோம், இம்மீடியட்டாக நீக்கிட்டோம். கோர்ட்டுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா வாட் எவர் த கோர்ட் சேஸ் ஐ வில் கோ அலாங். இப்போ நாங்கள் வந்து இப்போ கோர்ட்டில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். கோர்ட்டில் கொடுத்துடலாம் நான் சொன்னேன், நான் கொடுத்துடலாம், ஓப்பன் வரட்டும், யாராக இருந்தால் என்ன அவங்க வந்து சொல்லட்டும். போன தடவை சொன்னதை விட அதிகமாக சொல்கிறாங்களா குறைச்சி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ வில் ஹேவ் எ நைஸ் சான்ஸ். ஓப்பனாக இது வெளியே சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா இது வந்து பின்னணி குரல் கொடுப்ப ஒரு சங்கம். அதாவது அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் பதில் சொல்லுவோம். நடந்த கூத்து என்னென்னா, அன்றைக்கி ஜென்ரல் பாடி நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஜென்ரல் பாடி இங்கே ஸ்டேஜுக்கிட்டேயே எஸ்ஐ நிற்கிறாரு, கூட 2 போலீஸு, அங்கங்கே போலீஸ் நிற்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஹாலில் ஒரு 3/4 இடத்துல இந்த பொண்ணு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணுக்கு பின்னாடி விமன் போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. இது ஜென்ரல் பக்கத்தில் இது ஜென்ரல் பாடி நடக்கிறப்போ அப்போ திடீர்னு ஒரு சத்தம் என்னென்னா, நம்முடைய மெம்பர்ஸ் சில பேர் ஒரே கச்சமச்சான் சவுண்டு வந்துச்சு. உடனே தலைவர் கேட்டார், என்னையா சத்தம் அப்படின்னா, என் தங்கச்சி அங்கே இருந்த கவிதா, அந்த கவிதாவை தான் இப்போது இதை பயங்கரமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கவிதா அப்புறம் இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க பென் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் ஜென்ரல் பாடியில் செல் உள்ளே கொண்டு வரக்கூடாது, எதுவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்குது. நாங்கள் வந்து இதை நோட்டீஸ் அனுப்புகிறப்பவே அதில் போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா ஜென்ரல் பாடி வந்து போன வருஷம் என்னென்னலாம் பண்ணோன்றது மெம்பர்ஸ்க்கு சொல்கிற விஷயம். நீ அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாவும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதையும் எங்கள் கவனிக்காமல் அப்புறம் போய் எதுவும் பண்ணலன்னு பேசுறது. நீ முதல்ல என்ன ப்ரொசீடிங்ஸோ கவனி, அதுக்காக நாங்கள் இந்த ரூல் வச்சுருக்கோம். ஸோ அப்போது செல்ஃபோன் இல்லை அப்படின்னா பென் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுற இந்த பொண்ணுன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சோன்னா எதுக்குமா பென் கேமரா வச்சு இது எதுக்கு? உங்களுக்கே தெரியும், கச்சமச்சம் ஆனோன்னா போலீஸ் வந்துட்டாங்க பக்கத்தில், பின்னாடியே போலீஸ் இருந்தால் அவங்க வந்துட்டாங்க பக்கத்தில். என்ன அப்படின்னோடனே அப்போது கூட இருந்த ஒரு பொண்ணு சுமத்தின்னு ஒரு பொண்ணு எந்திரிச்சு, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலை, இனிமேல் ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்னு கத்துச்சு. சரிப்பா ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்களே, விட்டுருங்க, அவ்வளோதான். ஜென்ரல் பாடி நடக்கணும், ஜென்ரல் பாடி நடக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க, இவங்க விட்டுருங்க, எல்லாம் சைலண்ட் ஆகிடுங்க. பின்னாடி போலீஸ் நிற்கிறாங்க, இந்த பொண்ணு பின்னாடி. இதெல்லாம் வீடியோ இருக்குது, இது எல்லாமே வீடியோவில் இருக்குது. ஸோ இது நடந்துச்சு, ஜென்ரல் பாடி நடந்தது, அந்த பொண்ணு அங்கே தான் இருந்தது. ஜென்ரல் பாடி முடிஞ்சு எல்லாருக்கிட்டையும் ஹாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு போச்சு. இப்போ போலீஸ் இருந்ததையோ, போலீஸ் இவங்களுக்காக தனியாக போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்ததையோ இந்த பொண்ணு எந்த இன்டர்வியூன்னு சொல்லலை. நான் பார்த்துக்கிட்டே வர்றேன் எந்த இன்டர்வியூவில். ஏன் சொல்லலை? கோர்ட்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ்கிட்டயே வந்து என்னென்னா என்னை வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு. நாங்கள் தானே அங்கே இருந்தோம், என்னம்மா எங்கேம்மா நடந்துச்சு அட்டாக்? நீ சிரிச்சிட்டு தானம்மா போனேன் நீ சாயந்தரம் அப்படின்னா. இன்னொன்று அட்டாக் பண்ணாங்க, அடிபட்டிருக்கு அப்படின்றப்பல. இப்போது நான் உங்களை ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு நகை கீறல் பட்டுச்சுன்னா உங்களுக்கு அப்போவே எரியுமா, மறுநாள் காலையில் எரியுமா சார்? நீ அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க, ஜென்ரல் பாடி ஃபுல்லாக பார்த்துருக்க, அதுக்கப்புறம் போயிருக்க, மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டல் போய் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அன்னைக்கு இல்லாத அடி, அன்னைக்கு இல்லாத கீறல் மறுநாள் காலையில் எப்படி வந்துச்சு? ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா எல்லாமே பொய் சார், அத்தனையும் பொய் சார். டோட்டலாகவே இந்த இதைத்தான் இவங்க போலீஸில் சொன்னாங்க. போலீஸில் யார் உங்கள் இஷ்டத்துக்கு போய் நீங்கள் போய் என்கிட்ட சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இம்மிடியாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸில் போய் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. அவங்க போலீஸ் வந்து இல்லையேம்மா அப்படி எதுவும் நடக்கலைன்னொன்னே சைதாப்பேட்டை கோர்ட்டில் போய் 8 பேர், அதுலேயும் பாருங்கள் இதுலேயும் வந்து ஒரு சதி நடந்திருக்கு. அந்த 8 பேரில் அதாவது என் ஃபோட்டோ, என் ஒய்ஃப் ஃபோட்டோ, அப்புறம் கோபால் இவங்கெல்லாம் சில பேர்லாம் ஃபோட்டோ போட்டிருக்காப்புல, ஒரு சில பேர் ஃபோட்டோ போடலை. ஏன்னா அந்த ஒரு சில பேர் இப்போ அவங்க கூட இருக்காங்க, அவங்க பின்னாடி இருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வேணும்னே ஒரு ஏன் இந்த பொண்ணு வந்து 23 வந்து டெர்மினேட் பண்ணோம் சார். ஏன்னா இந்த போலீஸ் இது இஷ்யூ ஆச்சு, போலீஸ் இஷ்யூ ஆனோடனே
போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, விட்னஸ் இது விசாரித்து அதுக்கப்புறம் அவங்க இது பொய் தகவல், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற விவரம் பொய்யான தகவல் அப்படிங்கிறது தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ். க்ளோஸ் பண்ணி அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க போலீஸ். இது எங்களுக்கு தெரிஞ்ச உடனே இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீ நடக்காத ஒரு விஷயத்த ஏன் வந்து தலைவரை ஓகே விட்டு அவரை வந்து எப்போவுமே எல்லாருக்குமே அவரை கழிச்சு கொட்டுறது ஒரு வேலை, அவர் ராசி நான் சொல்லுவேன். ஆனால் உங்கள் ராசினை யார் யாருன்னா நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அவங்கள வந்து கழிச்சு கூட்டுவாங்க. சரி, எதுக்காக இத்தனை மெம்பர்ஸ்? நான் வந்து செக்ரட்டரி ரைட்டு, என் மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்குது ரைட்டு, அது என்ன இத்தனை மெம்பர்ஸ் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு என்ன வன்மம்? சார் என்ன பண்ணுங்க, ஷாஜி மேட்டர்லேயும் சொல்கிறேன், நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த பொண்ணு. சார் என்னை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, என் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நான் பெற்ற பசங்களாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு தான் சார்.